ஒரு மீனவர் வழக்கம்போல் ஆற்றில் மீன் பிடிக்க சென்றார். அவர் தனது வலைவை ஆற்றில் வீசிவிட்டு சும்மா அமர்ந்து காத்திருந்தார். பல மீன்களை பிடித்து சந்தையில் விற்று நல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. சில நேரத்துக்குப் பிறகு வலையில் ஏதோ பெரியது சிக்கியது போல் தோன்றியது. அவர் மகிழ்ச்சியுடன், நிச்சயமாக நிறைய மீன் சிக்கியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். வலையை இழுத்துப் பார்த்தால் அதில் இருந்தது ஒரு சிறிய மீன் மட்டுமே. அச்சிறிய மீன் திடீரென்று பேச ஆரம்பித்தது. "ஓய் மீனவரே, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், என்னை மீண்டும் ஆற்றில் விடுங்கள்" என்றது. மீனவர் அதை கவனிக்கவில்லை. ஆனால் மீண்டும் மீன் சொன்னது, "நீங்கள் என்னை விட்டுவிட்டால் உங்கள் நல்ல மனதைப் பற்றி என் நண்பர் மீன்களுக்கு சொல்லிவிடுவேன். அவர்கள் எல்லாம் நாளை ஆற்றின் கரையருகே வந்து சேருவார்கள். நீங்கள் அப்போது வந்தால் நிறைய மீன்கள் கிடைக்கும்." மீனவர் சிந்தித்தார். இன்று ஒரு சிறிய மீன்தான், ஆனால் நாளை நிறைய மீன் கிடைக்கும். அவர் சிரித்துக்கொண்டு அந்த சிறிய மீனை மெதுவாக ஆற்றில் விட்டுவிட்டார். அச்சிறிய மீன் மகிழ்ச்சியுடன் நீந்திக் கொண்டு சென்றது. ஆனால் அது ஒருபோதும் மீண்டும் வரவே இல்லை. அடுத்த நாள் மீனவர் மீண்டும் ஆற்றுக்கு வந்தார். நிறைய மீன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த சிறிய மீன் மிகவும் புத்திசாலியாக இருந்தது. அது தன் உயிரை மீட்க இப்படிச் சொன்னது. மீனவர் ஏமாந்து விட்டார். கதையின் நெறி: கடுமையான தருணங்களில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நம்மை காப்பாற்ற முடியும்.